ஹாய் ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம கிளாஸ் 12th ஃபிசிக்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுவும் தமிழ்நாடு ஸ்டேட் சிலபஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சாப்டர் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லேருந்து தான் இந்த வீடியோஸ் எல்லாம் கண்டினியூஸாக இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, உங்களுக்கு எப்பயும் போல் நான் புக்கில் லைன் பை லைனாக படித்து தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உள்ளே இருக்கிற எக்ஸாம்பிள் சம்ஸை சால்வ் பண்ணியிருப்பேன். புக் பேக்கில் இருக்கிற கொஷின்ஸும் சால்வ் பண்ணியிருப்பேன். 1 மார்க்காக இருக்கட்டும், இல்லை ஷார்ட் ஆன்சர்ஸ், லாங் ஆன்சர்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். ஒரு வீடியோவும் எப்படியும் நீங்கள் நினச்சதோட கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் போகும். ஆனால் இருந்தாலும் என்னோடய வே ஆஃப் டீச்சிங் இப்படி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு லைன் பை லைனாக படித்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் நீட்டாக. ஸோ ஃபஸ்ட்டு என்னோட கேள்வி என்னென்னா, இந்த சாப்டர் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸை ஏன் நம்ம 12th ஃபஸ்ட்டு சாப்டராக படிக்கணும் அப்படிங்கிறத ஒரு கேள்வி. ஓகேங்களா? உங்களுக்கு ஏன் படிக்கணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எல்லாம் நீங்கள் ஒன்று ஆன்சர் சொல்லுவீங்க, சார் மார்க் எடுக்கணும், அப்போ படிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவீங்க. சரி, கரெக்டு தான். ஆனால் இருந்தாலும் ஏன் இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் சாப்டர் அவங்க ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உங்களோட கிளாஸ் 12th ஃபிசிக்ஸில் மொத்தம் வந்து ஒரு 11 சாப்டர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? 11 யூனிட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2 இருக்கும். வால்யூம் 1ல் ஒரு 5 சாப்டராக பிரிச்சிருப்பாங்க. வால்யூம் 2ல் ஒரு 6 சாப்டர் இருக்கும். இந்த வால்யூம் 1ல் இருக்கிற 5 சாப்டர் பார்த்தீங்கன்னா, இந்த 5 சாப்டரையுமே ஒரு பிரான்ச்சுக்குள்ளே கொண்டு வருவாங்க. அதாவது ஃபிசிக்ஸில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும்போது அதில் ஒரு பிரான்ச் என்னென்னா எலக்ட்ரோமேக்னட்டிசம் அப்படிங்கிற ஒரு பிரான்ச்சுக்குள்ளே இந்த 5 சாப்டர் வந்துடும். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம், எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், இந்த 5மே ஒரே டாப்பிக்கில் கொண்டு வரலாம் எலக்ட்ரோமேக்னட்டிசம்ங்கிறதுல. அந்த எலக்ட்ரோமேக்னட்டிசம் நீங்கள் படிக்கணும்னா டைரெக்டாக போய் மற்ற எல்லா சாப்டர்லையும் ஜம்ப் பண்ணி போய் 3வது சாப்டர் 4வது சாப்டர் படிக்க முடியாது. படித்தா புரியாது அவ்வளோக்கா. அதனால் ஃபஸ்ட்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் நீங்கள் நல்லா படித்து புரிஞ்சுக்கிட்டு பேசிக்ஸ் நல்லா கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் நீங்கள் 2nd சாப்டர் 3rd சாப்டர்லாம் படிக்க முடியும். சரி, இப்போ எனக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வரும், சார் நான் ஃபஸ்ட் சாப்டர் நான் படிக்கவே இல்லை சார், 2nd சாப்டர் படித்தா புரியாதான்னு கேட்டால் கண்டிப்பாக புரியாதான். ஏன்னா நிறைய டேர்ம்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் சாப்டரோட லிங்க் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட் சாப்டர் படிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாமல் நம்ம புக்கில் பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப பெரிய சாப்டராக இருக்கும் கம்பேர்ட் டு அதர் சாப்டர்ஸ். ஸோ அதனால் இது கொஞ்சம் நீங்கள் டைம் எடுத்து எஃபோர்ட் எடுத்து படித்தா தான் உண்டு. ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி நான் சொல்லித்தரேன். ஸோ பார்க்கலாம். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் இருக்கிற இன்ட்ரோடக்ஷன் டாபிக் மட்டும் தான் பார்க்க போகிறோம். அதாவது செக்ஷன் 1.1 இன்ட்ரோடக்ஷன் இது மட்டும் தான் பார்க்க போகிறோம். அது ரொம்ப சின்ன டாபிக் தான், கொஞ்சம் தான் இருக்கும். ஸோ என்னென்னா, இங்கே ஆரம்பித்து அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா இது இங்கே வரைக்கும் முடிஞ்சிடும். இங்கே இவ்வளோதான் இன்ட்ரோடக்ஷன், இவ்வளோ தான் இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ்லாம் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே இன்ட்ரோடக்ஷன். ஸோ இன்ட்ரோடக்ஷன் என்ன சொல்கிறாங்க, இப்போ எதுக்கு இந்த சாப்டர் படிக்க போகிறோம் அதை தான் இன்ட்ரோடக்ஷனில் எப்போயுமே கொடுப்பாங்க. ஸோ அதுதான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இந்த இன்ட்ரோடக்ஷனில் நான் இப்போ என்ன பண்ணிடுறேன், ஃபஸ்ட்டு ஒரு கான்செப்டாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் புக்கில் லைன் பை லைனாக படித்து காமிக்கிறேன். ஸோ என்னென்னா, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் நான் சொன்ன மாதிரி இது வந்து இதை நம்ம எதுலேருந்து சொன்னோம், எலக்ட்ரோமேக்னட்டிசம் படிக்கிறதுக்கு இந்த சாப்டர் தான் ரொம்ப பேசிக் அப்படின்னு சொன்னோமா. ஸோ எலக்ட்ரோமேக்னட்டிசம்ங்கிறது என்ன சொன்னோம், இட் இஸ் அ பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ்னு சொன்னோமா. அதுதான் நீங்கள் உங்கள் புக்கில் ஃபஸ்ட் லைனாக அதை கொடுத்துருப்பாங்க. எலக்ட்ரோமேக்னட்டிசம் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிரான்ச்சஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது நம்ம கிளாஸ் 11th ஃபிசிக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ், அதாவது என்னென்ன பிரான்ச்சஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை நான் கொஞ்சம் அப்படியே ஒரு நோட்ஸ் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், மெக்கானிக்ஸு, தெர்மோடைனமிக்ஸு, எலக்ட்ரோமேக்னட்டிசம், ஆப்டிக்ஸ், அக்கோஸ்டிக்ஸ், மாடர்ன் ஃபிசிக்ஸ், நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ், கண்டென்ஸ்டு மேட்டர் ஃபிசிக்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரான்ச்சஸ் ஆஃப் ஃபிசிக்ஸில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது இந்த எலக்ட்ரோமேக்னட்டிசம்ங்கிற பிரான்ச்சை மட்டும் தான் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறோம். இந்த எலக்ட்ரோமேக்னட்டிசம்ங்கிறது ஒன்றும் இல்லை, எலக்ட்ரோமேக்னட்டிசம் இந்த 2 பேரில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் ரெண்டையும் சேர்ந்து படிக்கிறது தான் எலக்ட்ரோமேக்னட்டிசம். ரெண்டையும் சேர்ந்து ஏன் படிக்கணும், தனித்தனியாக படிக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால், ரெண்டுக்கும் ஒவ்வொன்றும், அதாவது எலக்ட்ரிசிட்டியும் மேக்னட்டிசமும் இன்டர்லிங்க்டாக இருக்கும். எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ரொம்ப தொடர்புடையதாக இருக்கும். அதனால் நம்ம அது ரெண்டும் சேர்ந்து தான் படித்தாகணும். ஸோ அதனால தான் எலக்ட்ரோமேக்னட்டிசம்ங்கிறது தனியாக ஒரு டாப்பிக்காக ஒரு பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸாக இருக்கும். இந்த எலக்ட்ரோமேக்னட்டிசம் படிக்கணும்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் தான் ஆரம்பிக்கணும். ஓகேவா? சரி எதுக்கு சார் இந்த எலக்ட்ரோமேக்னட்டிசம் நம்ம படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த இன்ட்ரோடக்ஷன் சாப்டர், இந்த இன்ட்ரோடக்ஷன் டாப்பிக்கே. இந்த எலக்ட்ரோமேக்னட்டிசம் படித்ததுனால தான் இந்த எலக்ட்ரோமேக்னட்டிசம்ங்கிற பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ் வந்து ரொம்ப டெவலப் ஆனதுனால தான் நம்ம இப்போது நிறைய அப்ளிகேஷன்ஸில் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்கிறத ஒரு லைட்டாக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். புக்கில் அவ்வளோ கொடுக்கல, பட் நான் ஒரு நோட்ஸில் இருக்கிறது அப்படியே சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம்ல ஜெனரேட்டர், ஓகேங்களா, அந்த ஜெனரேட்டர் ஒர்க் ஆகிற மெயின் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோமேக்னட்டிசம்லேருந்து தான் பிரின்சிபல் வந்துச்சு. அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், ஸோ எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாமே எலக்ட்ரோமேக்னட்டிசம் பிரின்சிபலில் தான் ஒர்க் ஆகுது. ஸோ எல்லா பிரின்சிபலும் ஒரே கான்செப்ட் ஒரே வீடியோவில் சொல்ல முடியாது, பட் பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. இந்த நம்ம கண்டுபிடிச்ச நம்ம இப்போ உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கிற பொருட்கள் நிறையாவுமே இந்த எலக்ட்ரோமேக்னட்டிசம்ங்கிற பிரின்சிபல் தான் ஒர்க் ஆகுது. அதனால தான் நம்மளுக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னே எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸை மெயினாக வச்சுருக்காங்க. எலக்ட்ரோமேக்னட்டிசம் நம்ம படிச்சுக்கணும் அப்படின்னு தான் வச்சுருக்காங்கிறது தான் இந்த இன்ட்ரோடக்ஷனோட
சொல்ல வர இன்ட்ரோடக்ஷன் சொல்ல வரது. ஸோ ஓகேவா, அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற ரேடியோ, வைஃபை, அதுக்கப்புறம் ஈவன் மொபைல் ஃபோன்ஸு, அதுக்கப்புறம் சேட்டலைட்ஸ், எல்லாமே அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னட்டிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே இன்னும் நிறையா இருக்குது. இப்போ நம்ம கம்ப்யூட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டர்ஸ்லாம் ஏக வந்துச்சு. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துச்சு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படியே ஃபுல்லாக இதில் இருக்காது, பட் இருந்தாலும் அட்வான்ஸ் கம்ப்யூட்டிங்னால தான் நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போனோம். ஸோ இந்த அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங் எப்படி வந்துச்சுன்னா, இதுக்கு இன்வென்ஷன் ஆஃப் இன்டெகிரேட்டட் சிப்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ மைக்ரோ சிப்ஸ், இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோமேக்னட்டிசம் தான் வெரி பேசிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம மெடிக்கல் ஃபீல்டில் கூட பார்த்தீங்கன்னா எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸ், இதனால் எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸ் இதெல்லாம், அதுக்கப்புறம் எக்ஸ்ரே எடுக்கிறதா இருந்தாலும் சரி, எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தாலும் சரி, அப்புறம் ஈவன் பேஸ் மேக்கர்ஸ்னு சொல்லுவாங்க. பேஸ் மேக்கர்னால் ஒன்றும் இல்லை, நம்ம ஹார்ட்டில் இப்போ ஏதாவது ஒரு நம்ம இதய துடிப்பு கரெக்டாக துடிக்கலை அப்படின்னா அதுக்கு பேஸ் மேக்கர்னு ஒன்று வச்சு அதுக்கு ஒரு நம்ம ஹார்ட்டுக்கே எலக்ட்ரிக்கல் சிக்னல் கொடுக்குற வரைக்கும் நம்ம டிவைசஸ்லாம் உருவாக்கிட்டோம். ஸோ இப்போ இது எல்லாத்துலேயுமே நம்ம எலக்ட்ரோமேக்னட்டிசம்ங்கிற பிரின்சிபலை யூஸ் பண்ணி தான் இந்த டிவைசஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம், அது நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அப்போ எலக்ட்ரோமேக்னட்டிசம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர், ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ். ஸோ அதை படிக்க தான் போகிறோம். அதை தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங். அப்படியே டேரெக்டாக போய் பேஸ் மேக்கர் எப்படி உருவாக்குறது, எம்ஆர்ஐ ஸ்கேன் எப்படி உருவாக்குறது நம்மளால் பண்ண முடியாது. ஆனால் இருந்தாலும் அதில் பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கலாம். நம்ம 12th ஃபிசிக்ஸில் பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள், நான் முதல் 2 லைன் படிச்சு காமிச்சேன். நான் சொன்ன மாதிரி எலக்ட்ரோமேக்னட்டிசம் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிரான்ச்சஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ். நம்ம சொன்னல ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறத அந்த அப்ளிகேஷன்ஸில் வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இட் இஸ் எலக்ட்ரோமேக்னட்டிசம் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிரான்ச்சஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ், த டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் ஆஃப் த மாடர்ன் 21st century. அப்போ நான் என்ன சொல்கிறேன், டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ தொழில்நுட்பத்தில் எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கோமோ அது மாடர்ன் 21st century, 2000க்கு அப்புறம் இப்போ கரண்ட் செஞ்சுரி சொல்கிறாங்க. ஓகே, ஆர் பிரைமர்லி டியூ டு அவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் எலக்ட்ரோமேக்னட்டிசம். அதாவது எலக்ட்ரோமேக்னட்டிசமை நம்ம எவ்வளோ தூரம் புரிஞ்சிருக்கிறதுனால தான் நம்ம இவ்வளோ தூரம் வளர்ச்சி அடைஞ்சிருக்க முடிஞ்சது, இவ்வளோ தூரம் அந்த தொழில்நுட்பங்களை யூஸ் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. இதில் ஒரு 1 மார்க்கும் வராது, ஒன்றும் வராது. ஆனால் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சார் எதுக்கு சார் படிக்கிறோம், என்ன சார் பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, யோசிக்க மாட்டீங்க. ஆனால் இருந்தாலும் யோசிச்சிட்டிங்க, ஒரு வேளை யோசிச்சிட்டிங்கன்னா இந்த இன்ட்ரோடக்ஷன் படித்தா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம படிக்கிறோம் போல் அப்படின்னு நீங்கள் ஒரு மனக்கணக்கு போடலாம்ல, அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க இன்ட்ரோடக்ஷன். ஓகேவா, சரி. இப்போது அதுவும் இல்லாமல் சரி, இப்போ இது பேசிக்காக தெரிஞ்சிச்சு. அதுவும் இல்லாமல் நம்ம 11th பார்த்தீங்கன்னா நிறைய படிச்சிருப்போம். கிளாஸ் 11 ஃபிசிக்ஸில் ஏகப்பட்டது படிச்சிருப்போம். அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் இருக்கும். அதெல்லாம் அடுத்த லைனில் கொடுத்துருக்காங்க, அதுதான் நான் முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அந்த லைனுக்கு போகிறேன். ஓகே, ஸோ என்னென்னா நம்ம டிஃப்ரெண்ட்டாக டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் படிச்சிருப்போம். ஒன்று கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் படிச்சிருப்போம், ஒன்று டென்ஷன் ஃபோர்ஸ். டென்ஷன் ஃபோர்ஸ்னால் என்ன உடனே உங்களுக்கு தோணும், டென்ஷன் ஃபோர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்டை நான் ஒரு கயரை கட்டி நான் அந்த கயரை இழுக்கிறேன்னு வச்சுங்களேன், நான் தான் நிற்கிறேன், இல்லை நீங்கள் தான் நிற்கிறீங்க, இது பிடிச்சி இழுன்னு இழுக்கிறீங்க. ஓகே, அப்போ நான் அதை புல் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த புல் பண்ணுற ஃபோர்ஸ் தான் நான் என்ன சொல்கிறேன்னா டென்ஷன் ஃபோர்ஸ். இந்த டென்ஷன் ஃபோர்ஸ்னு சொல்கிறேன். மெயினாக மேக்ஸிமம் இந்த டென்ஷன் ஃபோர்ஸ்லாம் எதில் இருக்குன்னா இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கும், அப்புறம் இல்லைனா ரோப் அப்படியில் இருக்கும். இதில் தான் அந்த டென்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். ஓகே, இது டென்ஷன் ஃபோர்ஸ். இந்த டென்ஷன் ஃபோர்ஸ் எங்கே இருக்குது, ஸ்ட்ரிங்கில் இருக்குது, ரோப்பில் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். உங்களுக்கு தெரியும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்னது, ஒரு ஆப்ஜெக்ட்டு எப்பயுமே அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இட் இஸ் ஆல்வேஸ் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் த எர்த். அதாவது எப்பயுமே ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால அந்த ஆப்ஜெக்ட்டை வந்து டுவர்ட்ஸ் த எர்த்து நம்ம புல் பண்ணிக்கிட்டே இருப்போம், இழுத்துக்கிட்டே இருக்கும் அந்த எர்த்து. ஸோ இந்த ஃபோர்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அதே மாதிரி இது ஒரு டென்ஷன் ஃபோர்ஸ். அப்புறம் இன்னொன்று ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். இப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு இது ஏன் சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு, இதெல்லாம் எனக்கு தெரியாது சார், இதெல்லாம் கொஞ்சம் மறந்துடுச்சு சார், நான் இதெல்லாம் அவ்வளோவா படிக்கலை, மனப்பாடம் தான் பண்ணிட்டு போயிருந்தேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இது இந்த 1 மார்க் இதுலேருந்து வருமானா வராது, ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது கண்டிப்பாக வேணும். ஓகே, இப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னா, இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ண போகிறேன், இதுதான் கிரவுண்ட், இது ஆப்ஜெக்டோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 kg ஆப்ஜெக்ட் இருக்குது. அந்த 50 kg ஆப்ஜெக்ட் நான் தரையில் வச்சுருக்கேன். இந்த ஆப்ஜெக்ட்டை நான் தள்ள போகிறேன். நான் அங்கே போய் நின்றுட்டு இதை என்ன பண்ண போகிறேன், தள்ள போகிறேன். இந்த பக்கத்துலேருந்து தள்ளும்போது நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த ஆப்ஜெக்ட்டை இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் அது மூவ் ஆகாமல் இங்கே இந்த 2 இன்ட்ராக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் இந்த எர்த்துக்கும் நடுவில் ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும். அந்த இன்ட்ராக்ஷனில் என்ன இருக்குன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸஸ் இருக்கும். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இட் இஸ் அன் அப்போசிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது இன்னும் நான் கிளியராக சொல்லணும்னா, இங்கே பாருங்கள், இப்போ நான் அப்ளை பண்ணுற டைரெக்ஷன் இங்கே இருக்குது, பட் ஃப்ரிக்ஷன் வந்து என்ன பண்ணணும்னா இப்படி இருக்கும், ஆப்போஸ் பண்ணும், இந்த டைரெக்ஷனை இந்த மோஷனை அப்போஸ் பண்ணும். இதுதான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஸோ இப்போ நான் 3 ஃபோர்ஸ் சொல்லிட்டேன். ஒன்று என்ன சொல்லியிருக்கேன், ஒன்று கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, இன்னொன்று டென்ஷன் ஃபோர்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா நார்மல் ஃபோர்ஸ். நார்மல் ஃபோர்ஸ் ஈஸி தான். நார்மல் ஃபோர்ஸ் எப்படி சொல்லலாம்,
இப்போ நீங்கள் சொன்ன அதே ஆப்ஜெக்ட் எடுத்துங்க. இந்த ஆப்ஜெக்ட் வந்து நான் கிரவுண்டில் வைக்கிறேன். இதை தான் கிரவுண்டு. இந்த கிரவுண்டில் இந்த ஆப்ஜெக்ட் வைக்கிறேன். இப்போ நம்மளுக்கு தெரியும் இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த கிரவுண்டில் நிற்குதுன்னா இந்த கிரவுண்டு ஆப்ஜெக்டில் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். ஓகே, அந்த ஃபோர்ஸ் என்ன சொல்லுவோம்னா நார்மல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நார்மல் ஃபோர்ஸை வந்து எப்போயுமே என்னன்னு சொல்லுவோம், சம்டைம்ஸ் ஆர்ன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம என்னன்னே வச்சுப்போம், ஏன்னா நார்மல் ஃபோர்ஸ் என்னன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? வெயிட் வந்து எப்படி ஆக்ட் ஆகும், வெயிட் வந்து இப்படி ஆக்ட் ஆகும். இந்த ஆப்ஜெக்டோட வெயிட்டு டுவர்ட்ஸ் தி கிரவுண்ட் இப்படி டவுன்வர்ட்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் வெக்டர்ஸு. ஏன் இது இப்போ இந்த ஆரோலாம் போடுறதெல்லாம் என்ன வெக்டர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நான் எப்படியும் இந்த கூலம்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த வெக்டர்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் கூலம்ஸ்லாவே போவேன். அப்போனா தான் உங்களுக்கு புரியும். இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி எனக்கு வெக்டர்ஸ்லாம் நல்லா தெரியும்னா அந்த பர்டிகுலர் டாப்பிக்கை இப்போ நான் உடனே இந்த வீடியோவில் போட போகிறதில்ல, இன்னும் 2-3 வீடியோவில் போடுவேன். அந்த பர்டிகுலர் டாப்பிக்கை மட்டும் வெக்டர்ஸை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு, இல்லைனா என்ன பண்ணுங்கன்னா நான் எப்பயும் ஒரு குவிஸ் மாதிரி ஒன்று கொடுப்பேன். அந்த கொஷின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ அதாவது கூலம்ஸில் டேரெக்டாக போங்க. இல்லைனா அந்த வீடியோ பார்த்துட்டு வெக்டர்ஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் கூலம்ஸ்லாம் படிக்கணும். இல்லைனா வெக்டர்ஸ் தெரியாமல் கூலம்ஸ்லாம் படிக்கிறது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. சரி, இப்போ எதுக்கு வெக்டர் சொன்னேன்னா இதுதான் சொன்னேன். ஓகே, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. அந்த ஆப்ஜெக்டோட வெயிட் 50 kgனா எப்படி ஆக்ட் ஆகும்னா இப்படி 50 நியூட்டன். சும்மா பேருக்கு சொல்கிறேன் 50 நியூட்டன். இப்போ உங்களுக்கு ஒன்றுமே டவுட் வந்துடும், சார் இது ஒரு எண் இது ஒரு எண் அப்படின்னு வரும். இதெல்லாம் ரொம்ப பேசிக்ஸ் தான், அது ஒன்றும் இல்லை. இது வந்து ஃபோர்ஸ் வந்து 50 நியூட்டன் அப்படின்னு சொல்கிறேன். அந்த 50 இது வந்து சிம்பிள். ஓகே, ஃபோர்ஸோட யூனிட்னா நியூட்டன். அதே மாதிரி இந்த நார்மல் ஃபோர்ஸோடைய நொட்டேஷன் இவங்கன்னா இது வந்து நொட்டேஷன் வந்து எண். ஸோ இப்போ என்னென்ன ஃபோர்ஸஸ் நம்ம பார்த்துருக்கோம், ஒன்று கிராவிடேஷன் ஃபோர்ஸ் பார்த்துட்டோம், டென்ஷன் ஃபோர்ஸ் பார்த்துட்டோம், நார்மல் ஃபோர்ஸ் பார்த்துட்டோம், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் பார்த்துட்டோம், நார்மல் ஃபோர்ஸ் பார்த்துட்டோம். இது எல்லாமே உங்களுக்கு பார்க்கும்போது தனித்தனி ஃபோர்ஸஸாக இருக்கா. இது டென்ஷன் ஃபோர்ஸு, அதுக்கப்புறம் இது ஒரு கிராவிடேஷன் ஃபோர்ஸு, அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு, இது நார்மல் ஃபோர்ஸ். எல்லாமே தனித்தனி ஃபோர்ஸாக இருக்குது. நியூட்டன் என்ன நினச்சார்னா இது 4மே தனித்தனி ஃபோர்ஸ் தான், இது 4மே தனித்தனி ஃபோர்ஸ்னு நியூட்டன் வந்து சொன்னார். நியூட்டன் வந்து பெரிய சயின்டிஸ்ட். அவரே என்ன பண்ணிட்டார்னா ஒரு தப்பு பண்ணிட்டார். என்ன சொன்னார், இந்த 4மே தனித்தனி ஃபோர்ஸ்னு சொல்லிட்டாரு. ஆனால் இப்போ இருக்கிற அட்வான்ஸ்டு டெக்னாலஜி அட்வான்ஸ்டு சயின்டிஃபிக் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்னால் நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோன்னா இந்த எல்லாமே கிராவிடேஷன் ஃபோர்ஸு, டென்ஷன் ஃபோர்ஸு, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், நார்மல் ஃபோர்ஸு, இது எல்லாத்துக்குமே பேசிக்காக எலக்ட்ரோ மேக்னட்டிசம் தான் இருக்குது அப்படிங்கிறத இப்போதைக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். இது எல்லாத்துக்கும் பேசிக்காக எலக்ட்ரோ மேக்னட்டிசம் தான் இருக்குங்கிறத இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அது எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணணும்ல, ஒன்றும் இல்லை. எலக்ட்ரோ மேக்னட்டிசம்னாலே எலக்ட்ரிசிட்டி அண்டு மேக்னட்டிசம் சொன்னோமா, அந்த எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசமுக்கு பேசிக்காக என்னென்னா சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை நம்ம படிப்போம் இல்லை சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் என்னென்னு படிப்போம். சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் ஒன்றும் இல்லை, எலக்ட்ரான், அதுக்கப்புறம் ப்ரோட்டான், அதுக்கப்புறம் நியூட்ரான். ஓகேங்களா, நியூட்ரான் நான் அப்படி எழுதிக்கிறேன். ஓகேங்களா, இதெல்லாம் நான் சொல்கிறேன். எலக்ட்ரான், ப்ரோட்டான், நியூட்ரான் அப்படிங்கிறதெல்லாம் என்னன்றதை நம்ம முன்னாடி தெரிஞ்சிருக்கோம். ஆனால் இருந்தாலும் E- இதனுடைய சார்ஜ், E+ அதனுடைய சார்ஜ், நியூட்ரானு அப்படி சும்மா நியூட்ரான் எழுதியிருக்கேன். இப்போ இந்த சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் நீங்கள் இப்போ இது பிடிச்சி இழுக்கிறீங்க அப்படின்னா நான் என் கையிலையும் ஆட்டம்ஸ் இருக்கும். உங்களா ஆட்டம்ஸ் இருந்ததுன்னா ஆட்டம்ஸ்குள்ளே எலக்ட்ரான்ஸ் இருக்கும், ப்ரோட்டான்ஸ் இருக்கும், நியூட்ரான்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த ரோப்லேயும் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், ப்ரோட்டான்ஸ் இருக்கும், நியூட்ரான்ஸ் இருக்கும். இப்போ என்ன ஆகுது, இந்த கையும் இந்த ரோப்பில் இருக்கிற ஆட்டம்ஸ், இந்த 2 ஆட்டம்ஸும் இன்ட்ராக்ஷன். அது ஆட்டம்ஸ் இன்ட்ராக்ஷன் வந்து அர்த்தம் எலக்ட்ரான்ஸ், ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ். மெயினாக எலக்ட்ரான்ஸ், ப்ரோட்டான்ஸ் எல்லாம் இன்ட்ராக்ஷன் ஆகிறதுனால தான் உங்களுக்கு இந்த ஃபோர்ஸே ப்ரொடியூஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எலக்ட்ரோ மேக்னட்டிசம் தான் இந்த ஃபோர்ஸுக்கே ஒரு பேசிக் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு பேசிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கும், இப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கும் அதே மாதிரி ஒன்று தப்பு பண்ணிட்டேன். கிராவிடேஷனல் ஃபோர்ஸை தவிர்த்து ஓகேங்களா, இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸை தவிர்த்து மற்ற 3 ஃபோர்ஸுமே எலக்ட்ரோ மேக்னட்டிசம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, இது நம்ம புக்கில் இருக்கும், நான் தப்பாக பட்டேன், சாரி. ஓகேங்களா, இந்த டென்ஷன் ஃபோர்ஸு, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு, நார்மல் ஃபோர்ஸ், இந்த 3க்கும் பேசிக்கு எலக்ட்ரோ மேக்னட்டிசம். பட் இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மட்டும் எலக்ட்ரோ மேக்னட்டிசம் பேசிக் வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே எதுவுமே பாருங்கள், இப்போ ஒன்றுமே சார்ஜர் பார்ட்டிகல்ஸ் இன்ட்ராக்டே ஆகலை. ஆனால் இருந்தாலும் நான் அதை புல் பண்ணுறேன். அதனால தான் இது என்ன சொல்கிறேன், கிராவிடேஷனல் ஃபோர்ஸை மட்டும் எலக்ட்ரோ மேக்னட்டிசம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. பட் இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னா, இப்போ இந்த ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறீங்க, இந்த ஆப்ஜெக்ட் கீழே ஆட்டம்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த கிரவுண்ட் இருக்குது, இந்த கிரவுண்டுக்கு மேலேயும் ஆட்டம்ஸ் இருக்கும். இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே இருக்கிற ஆட்டம், இந்த ஆப்ஜெக்ட் இருக்குன்னா இந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ள கீழே நிறைய ஆட்டம் இருக்கும், எல்லா இடத்துலையும் ஆட்டம் இருக்கும். அதே மாதிரி அந்த கிரவுண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த கிரவுண்ட்லேயும் நிறைய ஆட்டம்ஸ் இருக்கும். இந்த 2 ஆட்டம்ஸோடைய இன்ட்ராக்ஷன், அந்த ஆப்ஜெக்டோட ஆட்டம்ஸ் இன்ட்ராக்ஷன், அந்த கிரவுண்டோட ஆட்டம்ஸோட இன்ட்ராக்ஷன், இந்த 2நால தான் இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸே ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு நீங்கள் நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகேவா, அதே மாதிரி இந்த நார்மல் ஃபோர்ஸ், இப்போ இந்த நார்மல் ஃபோர்ஸும் அதே கேஸ் தான். இப்போ நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்க, ஒரு பிளாக் எடுத்துக்கிறீங்க, அந்த பிளாக்கு என்ன இருக்குன்னா பிளாக் கீழே ஆட்டம்ஸ் இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று என்னது, இந்த கிரவுண்ட் எடுத்துக்கிறீங்க, இந்த கிரவுண்டு கீழே ஆட்டம்ஸ் இருக்கும்.
இங்கே இந்த ரெண்டு ஆட்டம்ஸோட இன்ட்ராக்ஷனால தான் இங்கே நார்மல் ஃபோர்ஸ் ஜென்ரேட் ஆகுது. இப்படி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகே, அந்த நார்மல் ஃபோர்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணலாம், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணலாம், அதுக்கப்புறம் டென்ஷன் ஃபோர்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பட் கிராவிடேஷன் ஃபோர்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. பாருங்கள், நியூட்டன்ஸ் அப்ரோச் வாஸ் டு ட்ரீட் ஈச் ஆஃப் தீஸ் அஸ் இண்டிபெண்டன்ட் ஃபோர்ஸஸ். ஓகே, நம்ம புக்லேயே போயிடலாம், அதான் பெஸ்ட்டு. இங்கே பாருங்கள், ஒன்றும் இல்லை, நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. டென்ஷன் ஃபோர்ஸ், நார்மல் ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ அதை நான் புக்கில் வச்சு எக்ஸ்பிளைன் சொல்லிடுறேன். ஸோ த ஃபோர்ஸஸ் விச் வி எக்ஸ்பீரியன்ஸ் இன் எவ்ரிடே லைஃப் ஆர் எலக்ட்ரோமேக்னெட்டிக். இப்போ நான் சொன்ன மாதிரி 3 ஃபோர்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஒன்று என்ன ஃபோர்ஸு, ஒன்று டென்ஷன் ஃபோர்ஸு, ஒன்று ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு, ஒன்று நார்மல் ஃபோர்ஸ். இதெல்லாம் நம்ம எவ்ரிடே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது இதெல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஃபோர்ஸை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறத எல்லா ஃபோர்ஸுமே எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸஸ் தான். ஆனால் கிராவிட்டி ஃபோர்ஸை தவிர, கிராவிடேஷன் ஃபோர்ஸை தவிர மற்ற எல்லா ஃபோர்ஸுமே எலக்ட்ரோமேக்னெட்டிக் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அதான் முன்னாடி சொன்ன மாதிரி இன் ஸ்டாண்டர்ட் 11 நம்ம முன்னாடி நம்ம என்ன சொன்னோம், ஸ்டாண்டர்ட் 11 தான் எல்லாமே படித்தோம்னு சொன்னோம். அதான் சொல்லுறேன். இன் ஸ்டாண்டர்ட் 11 வி ஸ்டடிட் அபவுட் தி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்ன சொல்லிட்டோம், டென்ஷன் ஃபோர்ஸ் படிச்சிருந்தோம், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் படித்தோம், அப்புறம் நார்மல் ஃபோர்ஸ் படிச்சிருந்தோம். பட் நியூட்டன் ட்ரீட்டட் தம் டு பி இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஈச் அதர் வித் ஈச் ஃபோர்ஸ். இப்போ நியூட்டன் ட்ரீட்டட் தம் டு பி இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஈச் அதர்னா நியூட்டன் என்ன நினச்சார்னா, எல்லா ஃபோர்ஸும் தனித்தனி அப்படின்னு நினச்சார், செப்பரேட் ஃபோர்ஸ் நினச்சார். வித் ஈச் ஃபோர்ஸ் பீயிங் எ செப்பரேட் நேச்சுரல் ஃபோர்ஸ், அதாவது ஒவ்வொன்றும் தனியாக இருக்கும், அதாவது தனிப்பட்டு இயங்கும், ஒவ்வொன்றுக்கும் இன்ட்ராக்ஷன் கிடையாது அப்படின்னு சொன்னார். பட் வாட் இஸ் த ஆரிஜின் ஆஃப் ஆல் தீஸ் ஃபோர்ஸஸ்? எல்லா ஃபோர்ஸும் இப்போ நீங்கள் இது எப்படி உருவாச்சு நம்ம சொன்னோம்ல. இப்போ இந்த டென்ஷன் ஃபோர்ஸ் எப்படி உருவாச்சு, நம்ம கையில் இருக்கிற ஆட்டம்ஸ்னாலையும் அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஆட்டம்ஸ்களோட இன்ட்ராக்ஷனால தான் இந்த டென்ஷன் ஃபோர்ஸ் உருவாச்சு. அதே மாதிரி ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இந்த 2 ஆட்டம்ஸ்னாலையும் தான். அப்புறம் அதே மாதிரி நார்மல் ஃபோர்ஸ் இந்த 2 ஆட்டம்ஸ்னாலையும் தான். இதைத்தான் என்ன சொல்கிறாங்கன்னா, வாட் இஸ் த ஆரிஜின் ஆஃப் திஸ் ஃபோர்ஸஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இட் இஸ் நவ் அண்டர்ஸ்டுட் தட் except gravity தவிர்த்து all forces which we experience in everyday life, எல்லா forces which we experience in நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்குற எல்லா ஃபோர்ஸும், அதாவது டென்ஷன் ஃபோர்ஸும், அப்புறம் நார்மல் ஃபோர்ஸஸ் ஃப்ரம் த சர்ஃபேஸ், அதுக்கப்புறம் ஃப்ரிக்ஷன், எல்லாமே எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸஸ், அதாவது அரைஸ் ஃப்ரம் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸஸ். இப்போ தான் நம்ம இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தோம், எலக்ட்ரோமேக்னெட்டிசம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு சொன்னோம். ஆனால் இப்போ நம்ம இன்னொரு வேர்டு இன்னொன்று ஆட் பண்ணுறாங்க. இது என்னென்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸஸ். ஓகேங்களா, எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸஸ். ஓகேங்களா, இப்போ ஒன்றும் இல்லை, எலக்ட்ரோமேக்னெட்டிசம்ங்கிறது ஒரு பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸு. அதில் நிறையா டிஃப்ரெண்ட் டெர்மினாலஜிஸ் வரும். அதில் ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் இருக்கிறது என்ன சொல்கிறோன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸஸ். ஒன்றும் இல்லை, நம்ம சொன்ன கையில் இருக்கிற ஆட்டமும் டென்ஷன் இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஆட்டமுக்கு நடுவில் ஃபோர்ஸ், இன்ட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த இன்ட்ராக்ஷன் ஃபோர்ஸ் தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ். இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னால தான் டென்ஷன் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது அப்படின்றதான் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸஸ் வித்தின் த ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆட்டம்ஸ்க்கு நடுவில் இருக்கிற எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸஸ்னால தான் மற்றெல்லாம் விடுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போது இது எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ இந்த சும்மா நான் உங்களுக்கு வரைஞ்சி காமிச்சேன் பார்த்தீங்களா, அதிலே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு படித்து காமிச்சேன். when an object is pushed, the atoms in our hand interact with the atoms in the object and this interaction is basically electromagnetic in nature. நான் எக்ஸ்பிளைன் பண்ணது என்ன பண்ணுறேன்னா, புஷ்ஷுக்கு பதிலாக புல் பண்ணிட்டேன். அதாவது இந்த ஆப்ஜெக்டை இழுத்துட்டேன், அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஆப்ஜெக்டை நான் புஷ் பண்ணுறேன். இந்த இதை கூட எடுத்துங்க. சரி, இப்போ ஓகே, நான் புஷ்ஷுக்கு நான் ஒரு வரைஞ்சே காமிச்சார். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இந்த ஆப்ஜெக்ட் வந்து தரையில் வச்சுருக்கேன். இதான் தரை, கிரவுண்டுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நான் இங்கே நின்று ஓகேங்களா இந்த ஆப்ஜெக்டை புஷ் பண்ண போகிறேன். புஷ் பண்ணன்னு அர்த்தம் நான் வந்து போய் தள்ளுறேன்னா, இப்போ என் கையில் இருக்கிற ஆட்டம்ஸும் அதுக்கப்புறம் இந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற ஆட்டம்ஸும் இன்ட்ராக்ட் ஆகிறதுனால தான் என்னால் இதை புஷ் பண்ணவே முடியுது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ண முடியுது. ஸோ இந்த புஷ்ஷே பிகாஸ் ஆஃப் த ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட். ஓகே, அதுதான் நம்ம புக்லையும் கொடுத்துருப்பாங்க. when ஆப்ஜெக்ட் இஸ் புஷ்டு, தள்ளுறேன், the atoms in our hand, கையில் இருக்கிற ஆட்டமும் அதுக்கப்புறம் இன்ட்ராக்ட்ஸ் வித் த ஆட்டம்ஸ் இந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற என்னது ஆட்டம்ஸும் இன்ட்ராக்ஷன் ஆனால தான் என்னால் தள்ள முடியுது. அண்ட் திஸ் இன்ட்ராக்ஷன் இஸ் பேசிக்கலி எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன் நேச்சர். நான் சொன்ன மாதிரி தான் எலக்ட்ரோமேக்னட்டிசம்னால தான் இந்த ஃபோர்ஸே என்னால் தள்ள முடியுது, கொடுக்க முடியுது. அதே மாதிரி when we stand on the earth surface, ஓகேங்களா, இங்கே என்ன பண்ணியிருந்தேன், இங்கே தான் எடுத்திருந்தேன். ஓகேங்களா, இந்த ஆப்ஜெக்ட் எடுத்திருந்தேன். when we stand on the earth surface, அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணேன், ஒரு ஆப்ஜெக்ட்டை வச்சுருந்தேன். when we stand on the earth surface, அதாவது இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ஆள் நிற்க வைக்க போகிறேன். நான் நிற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ when we stand on the earth surface, அதை இங்கே சொல்கிறோம். நம்ம இங்கே ஸ்டாண்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஓகே, ஒரு நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, when we stand on the earth surface, the gravitational force acts on us downwards. நம்மளுக்கு தெரியும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து எப்பயுமே ஆக்ட்ஸ் ஆன் டவுன்வர்ட்ஸ். ஓகேங்களா, அது வெயிட் ஆக்ட் ஆன் டவுன்வர்ட்ஸ். அதே மாதிரி அண்ட்
தி நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் அப்வர்ட்ஸ். இல்லை நார்மல் ஃபோர்ஸ் என்னது ஆக்ட்ஸ் அப்வர்ட்ஸ், அதுதான் நீங்கள் பண்ண போகிறோம். இந்த நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் அப்வர்ட்ஸ் டு கவுண்டர் பேலன்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். எவ்வளோ தூரம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ இது நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஓகே, இப்போ என்னோட வெயிட் வந்து ஒரு 80 kg இருக்குது அப்படின்னா, ஸோ 80 × 10 போடும், அப்ராக்சிமேட்டாக போடும்போது 800 நியூட்டன் ஆக்ட் ஆகும் கிரவுண்டில். ஓகேவா, அதே மாதிரி இங்கே இப்போ நீங்கள் 800 நியூட்டன் ஆக்ட் ஆச்சுன்னா இந்த நார்மல் ஃபோர்ஸோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா 800 நியூட்டன்ஸ் இருக்கும். ஓகே, அது நார்மல் ஃபோர்ஸோட வேல்யூ 800 நியூட்டன்ஸ் இருக்கும். இதுவே 60 kg ஒரு ஆள் நிற்கிறான்னா அது 600 நியூட்டன் இருக்கும், அது 600 நியூட்டன்ஸ் வரும். இது எல்லாமே நம்ம படிப்போம். எப்போ படிச்சிருப்போம்னா 11th படிச்சிருப்போம். ஆனால் இருந்தாலும் நான் வெக்டர் சொல்லும்போது ஒரு லைட்டாக ஒரு சொல்லிட்டு தான் அடுத்து நான் கூலம்ஸ்லாம் போவேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். இல்லைனா நான் சொன்ன மாதிரி கூலம்ஸ்லாம் அவ்வளோ புரியாதுன்னு இல்லை, ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் சம் சால்வ் பண்ண வராது. ஸோ வென் வி ஸ்டாண்ட் ஆன் எர்த் சர்ஃபேஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் சொல்லிட்டோம். ஸோ அப்போ அது ஓகே. இப்போ இது என்னன்னா வாட் இஸ் த ஆரிஜின் ஆஃப் திஸ் நார்மல் ஃபோர்ஸ்? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பற்றி சொல்லலை, ஆனால் நார்மல் ஃபோர்ஸை பற்றி கேட்குறாங்க. இந்த நார்மல் ஃபோர்ஸ் எப்படி உருவாச்சுன்னு கேட்டால் இட்ஸ் அரைசஸ் டியூ டு த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்ட்ராக்ஷன் ஆஃப் த ஆட்டம்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் வித் த ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் இன் த ஃபீட் ஆஃப் த பர்சன். ஒன்றும் இல்லைப்பா, ரொம்ப ஈஸி தான். இந்த கிரவுண்டில் இருக்கிற ஆட்டம்ஸுக்கும் நம்ம காலில் இருக்கிற ஆட்டம்ஸ் இன்ட்ராக்ஷன் ஆகிறதுனால தான் இந்த ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது. அதை தான் இதில் கொடுத்துருக்கான். ஓகே, though we are attracted by the gravitational force of earth, we stand on earth only because of electromagnetic interaction of the electromagnetic force of the atoms அப்படி சொல்கிறான். என்னதான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நம்மளை இழுத்தாலும் நான் கிரவுண்ட் தர மேல் நிற்கிறதுக்கு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் தான்ப்பா காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அடுத்து இன்னொன்று என்னென்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்க்கு வராங்க. அது நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணதான். when an object is moved on a surface, ஓகே, இப்போ இந்த ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்ட் தான். when an object is moved on the surface, நான் வந்து புஷ் பண்ண ட்ரை பண்ணுறேன், தள்ள முயற்சி பண்ணுறேன். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ரெசிஸ்ட் த மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஓகே, ஃப்ரிக்ஷன் என்ன பண்ணும், இதை தள்ள விடாமல் ஃபஸ்ட்டு ரெசிஸ்ட் பண்ணும். ஓகேவா, அதாவது அப்போஸ் பண்ணாது, மோஷனே நடக்க விடாது. This static friction arises due to electromagnetic interaction between the atoms present in the object and the atoms on the surface. ஒன்றும் இல்லை, ஈஸி தான். ஸோ the static friction, ஓகே, என்னது is created because of the atoms present in the object as well as the atoms present in the surface. ரெண்டுக்கும் நடுவில் இன்ட்ராக்ஷன் நடக்கிறதுனால தான் இந்த ஃபோர்ஸே கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் நம்ம படிக்கும்போது ரெண்டு இருக்குது. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஒன்று இருக்குது, கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் ஒன்று இருக்குது. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்னா இந்த ஆப்ஜெக்டை நான் தள்ள முயற்சி பண்ணுறேன் இல்லைங்களா, அது ரெஸ்ட்லேருந்து அதை மூவ் பண்ணுறேன். அப்போ ரெஸ்ட்லேருந்து மூவ் ஆச்சுன்னா அது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் சொல்கிறோம். ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டே இருக்கும்போதுமே ரெசிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டே இருக்கும்போது ரெசிஸ்ட் பண்ணுச்சுன்னா அது கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் சொல்லுவோம். ஸோ அந்தளவுக்கு நம்ம இது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை இந்த டாபிக் பொறுத்தளவு. பட் இருந்தாலும் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் ஒரு ஐடியா தெரிஞ்சுக்கிறது நல்லதான். ஸோ கைனெட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கும் ஆல்சோ ஆஸ் அ சிமிலர் ஆரிஜின். அப்போ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் எப்படி உருவாச்சோ அதே மாதிரி தான் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷனும் உருவாச்சு அப்படி சொல்கிறாங்க. சரி, இப்போ இவ்வளோ தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணதுலேருந்து ஈஸியாக என்ன சொல்கிறோம், ஃப்ரம் திஸ் எக்ஸாம்பிள்ஸ் இட் இஸ் கிளியர் தட் அண்டர்ஸ்டாண்டிங் எலக்ட்ரோமேக்னட்டிசம் இட் இஸ் எசென்ஷியல் டு அண்டர்ஸ்டாண்ட் இந்த யூனிவர்ஸ் இன் ஹோலிஸ்டிக் மேனர். அதாவது நீங்கள் உலகத்தை பற்றியே நம்ம யூனிவர்ஸை பற்றியே ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா எலக்ட்ரோமேக்னட்டிசம் கண்டிப்பாக நீ படித்தே ஆகணும்ப்பா. அதனால தான் நான் உங்களுக்கு கிளாஸ் 12th ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு சாப்டராக கொடுத்துருக்கேன்ப்பா அப்படின்னு அவங்க சொல்ல வராங்க. ஓகே, ஸோ எலக்ட்ரோமேக்னட்டிசம் படிக்கணும்னா நீங்கள் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் படிச்சிருக்கணும். எலக்ட்ரோமேக்னட்டிசம் ஏன் படிக்கணும்னா நீங்கள் யூனிவர்ஸே தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் எலக்ட்ரோமேக்னட்டிசம் படிக்கணும். அதான் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஓகே, ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த 3 ஃபோர்ஸஸ் வச்சு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்காங்க. ஆனால் இருந்தாலும் அப்ளிகேஷன் ஓரியன்டாக பார்த்தா இந்த சாப்டரில் எலக்ட்ரோமேக்னட்டிசமோட அப்ளிகேஷன் ரொம்ப ப்ராடாக இருக்குது. அதனால் நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் படிக்கிறது நல்லது. ஓகேவா, மார்க் எடுக்கவும் இந்த சாப்டர் ரொம்ப நல்லது. ஓகே, அப்புறம் அந்த பேசிக் பிரின்சிபல் ஆஃப் எலக்ட்ரோமேக்னட்டிசம் ஆர் டெல்ட் வித் த வால்யூம் 1 அட் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ். அதையும் நான் சொல்லிட்டேன். கிளாஸ் 12th ஃபிசிக்ஸில் வால்யூம் 1ல் 5 சாப்டர் இருக்கும். அந்த 5 சாப்டர் படிக்கணும்னா நீங்கள் அந்த 5 சாப்டர் எலக்ட்ரோமேக்னட்டிசம் சொல்லுவோம். அந்த எலக்ட்ரோமேக்னட்டிசம் படிக்கணும்னா ஃபஸ்ட்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, இப்போ தான் வராங்க. இந்த திஸ் யூனிட் டீல்ஸ் வித் த பிஹேவியர் அண்ட் அதர் ரிலேட்டட் ஃபினாமினா ஆஃப் சார்ஜஸ் அட் ரெஸ்ட். ஸோ இப்போ நிறைய பேருக்கு அந்த சார்ஜஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் ஐடியா இருக்கும். சார்ஜ்னால் என்னென்னா எலக்ட்ரானுங்கிறது நெகட்டிவ் சார்ஜ், ப்ரோட்டானுங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ், நியூட்ரானுக்கு சார்ஜே இல்லை அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை பற்றி தான் படிப்போம். பட் டேரெக்டாக சார்ஜ்னால் என்னங்கிறது அது மட்டும்தான் நினச்சிடாதீங்க. சார்ஜை பற்றி படிப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த சாப்டர் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் சார்ஜ்னால் என்னென்னு படிச்சுட்டு அந்த சார்ஜ் ரெஸ்ட்டில் இருக்கும்போது அது என்னென்னலாம் பண்ணுது, ஓகே, என்னென்ன ஃபோர்ஸஸ்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் அது சுற்றி எலக்ட்ரிக் ஃபீல்டு இதெல்லாம் நிறையா இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி இதெல்லாம் படிப்போம். அப்புறம் பொட்டன்ஷியல் இதெல்லாம் படிப்போம். ஸோ அவசரப்பட வேணாம். ஸோ ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம சார்ஜை பற்றி தான் படிக்க போகிறோம். மெயினாக டீல்ஸ் வித் த பிஹேவியர் அண்ட் அதர் ரிலேட்டட் ஃபினாமினா ஆஃப் சார்ஜஸ் அட் ரெஸ்ட். சார்ஜ் ரெஸ்ட்டில் இருக்கும்போது தான்
அப்புறம் சார்ஜ் மோஷனில் இருக்கும்போது படிப்போம், அது வேறு டாபிக். ஓகே, சார்ஜ் இன் மோஷன். ஓகே, அது வந்து வேறு டாபிக். ஆனால் இந்த டாப்பிக்கில் சார்ஜ் ரெஸ்ட்டில் இருக்கும்போது என்னென்னலாம் நடக்குதுன்னு படிக்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் இந்த சார்ஜ் ரெஸ்ட்டாக இருக்கிறத பற்றி படிக்கிறீங்க பார்த்தீங்களா, இதை என்ன சொல்கிறோன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். இந்த நான் எடுக்கிற டாபிக் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். அதாவது இந்த சாப்டர் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். அது என்ன பண்ணுதுன்னா, சார்ஜ் ரெஸ்ட்டாக இருக்கும்போது என்னென்ன பிஹேவியர்லாம் நம்மளால் படிக்க முடியுமோ அதை தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஓகே, நான் எனக்கு ரொம்ப நிறைய சொல்லிட்டேன்ற மாதிரி எனக்கே ஃபீலாக இருக்குது. பரவாயில்ல, ஆனால் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.